பாஜக தலைவர்கள் தமிழகத்தை அவமதிப்பதாக கூறி மாநில பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, காங்கிரஸ் சார்பில் 10 பேரும் வரும் தேதியை அறிவித்தால் உணவு தயார் செய்து வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். காண்டிபன், விவரங்கள். அம்ருத், இன்று காலை காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஒடிசா பிரச்சாரத்தில் அமித்ஷாவும் மோடியும், பாரத பிரதமர் மோடியும் பேசிய விவகாரம், அதாவது B.K. பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் குறித்து பேசியது தொடர்பாக தான் தற்போது தமிழகத்தில் அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பேச்சுக்கு அமித்ஷாவும் மோடியும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. அப்படி கேட்கவில்லை என்றால் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுறதா பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டிக்கு அப்புறம் தான் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுறதா செல்வ பெருந்தகை சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைப்பளத்துல ஒரு பதிவிட்டிருந்தார். என்ன பதிவிட்டிருக்கிறாருன்னா, அந்த முற்றுகையிடுறதுக்கு என்னைக்கு வரீங்க, அதை முன்கூட்டியே தேதியை அறிவிச்சிருங்க, வரும்போது அந்த 10 பேருக்கும் உண்டான உணவு ஏற்பாடு செய்ய வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அப்புறம் வரக்கூடிய அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகத்தையும் பரிசாக வழங்கலாம் என்றும் இருக்கிறோம். எப்படியும் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்துக்கு எதிராக விலகின்றன என்ற காணொலியை அன்றைய தினமே சமூக வலைதளத்துல பதிவேற்றத்திற்கு முடிவு செய்துள்ளோம். எனவே காங்கிரஸ் கட்சியில் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.